ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கன்னியாகுமரி ஸ்டைலில் ஒரு டேஸ்டான மிருதுவான கேசரி எப்படி கிண்டலாம் சொல்லி பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் ரவை, கொஞ்சம் முந்திரி பருப்பு, கலருக்காக கொஞ்சோண்டு பொடி, தேவையான அளவு சீனி, ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் நெய். இவ்வளவு தான் நமக்கு இந்த கேசரிக்கு தேவையான பொருட்கள். தேவையான அளவு தண்ணி. ஒரு கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு தான் நம்ம ஊற்ற முடியும். நல்லா கொதிக்கணும். அடுப்பை பற்ற வச்சு சட்டியை தூக்கி அடுப்பில் வைக்கணும். சட்டி கொஞ்சம் காயட்டும். சட்டி கொஞ்சம் சூடான பிறகு அதற்கு பிறகு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் நெய் ஊற்றணும். நெய் ஊற்றி கொஞ்சம் நேரம் அந்த நெய்யை கொஞ்சம் கிண்டி விடணும். அந்த நெய் உருகிறது வரை கிண்டி விட்ட பிறகு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம 1 கப்பு ரவை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து போட்டு அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வறுக்கணும். நல்ல பொன்னிறமாக வறுக்கணும். சட்டியில் ரவை நல்லா கருகிடக்கூடாது. சிம்மில் போட்டு லைட்டாக பொன்னிறமாக நல்லா வறுக்கணும். நல்லா வறுக்கணும். கரிஞ்சிடக்கூடாது. கரியாமல் சிம்மில் போட்டு வறுக்கணும். ஒரு பக்கம் தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது. அது கொதிச்சுட்டு இருக்கட்டும். நம்ம ரவையை வறுத்து எடுக்கலாம். தண்ணிக்குள்ளே ஏதோ இருக்குன்னு நினைக்காதீங்க. அது ரவை இழந்த கப்பில் தண்ணி ஊற்றுனதுனால அது ரவை மிதந்து கிடக்குது. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம தேவையான அளவு முந்திரி பருப்பு, முந்திரி பழம் போட்டு நம்ம நல்லா கிண்ட வேண்டியதுதான். இது கல்யாண வீட்டுகளில் பண்ணக்கூடிய ஒரு கேசரி. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. சரி, இப்போ நம்ம அடுத்து கேசரி பவுடர் போடலாம். ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க, லைட்டாக போட்டால் போதும். ஏற்கனவே நம்ம தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம ரவைக்குள்ளே ஊற்ற வேண்டியது தான். மெதுவாக ஊற்றணும். தண்ணி மேலே தெறிக்கும். மெதுவாக ஊற்றணும். சூடான தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டி விடணும். கட்டிப்படாமல் கிண்டி விடணும். அடுப்பு சிம்மில் போட்டு கட்டிப்படாமல் கிண்டி விடணும். அப்புறம் மக்களே, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேசரி கல்யாண வீட்டு சுவையில் சூப்பராக இருக்கும். நம்ம நினைச்ச மாதிரி இல்லை, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தீயை சிம்மில் வச்சு மெதுவாக கிண்டி கொடுத்துட்றீங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேகும். லைட்டாக உப்பு போடணும். லைட்டாக உப்பு போட்டால் தான் நமக்கு ஸ்வீட்டான விஷயங்கள் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். இனிப்பு பலகாரம் எதுவுமே லைட்டாக உப்பு போட்டால் தான் அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா லைட்டாக ஏலக்காய் பொடி போடணும். அப்புறம் மக்களே, இந்த ஏலக்காய் பொடி செய்வது எப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் மக்களே. என்னோடய சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு திரும்பவும் நம்ம நல்லா கிளறி கொடுக்கணும். இந்த நெய் விடும்போது தான் கொஞ்சம் சாஃப்டாக வரும். நல்லா கிண்டியாச்சு. நல்லா சாஃப்டாகிறது வரை நல்லா கிண்டணும். தீயை ரொம்ப ஸ்லோலேயே வச்சு கிண்டணும். 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு சீனி போடணும். ஆனாலும் 1 கப்போட கொஞ்சம் குறையாக தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் போட்டுக்கிட்டு அதுலேயும் கொஞ்சம் சீனி எடுத்துனா வைக்கேன். இதுக்குன்னா நாங்கள் சுகர் அதிகமாக சேர்க்க மாட்டோம்.
உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சீனி போடலாம். சீனியை போட்டு நல்லா கிண்ட வேண்டியது தான். நல்லா கிண்டணும். தீ வந்து எப்போவுமே சிம்மில் தான் இருக்கணும். நல்லா கிண்டணும். இந்த சுகர் நல்லா கரையிற வரை நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். சரி, நல்லா வெந்து முடிஞ்சுது. கேசரி ரெடி ஆகிடுச்சு மக்களே. இனி எடுத்து சாப்பிட கொடுக்க வேண்டியது தான். நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி கிண்டிக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி மக்களே, நாங்கள் இப்போ கேசரி சாப்பிட போகிறோம். இதே மாதிரி இன்னொரு லாங் வீடியோவில் புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.